மேஷராசி என்பவர்களுக்கு என்ன ஆகும்னா, சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். முக்கியமாக மேஷராசியாக இருக்காங்க, 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த காதல் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ஒரு பிரேக்கப் வரும். எல்லாருக்குமே பிரேக்கப் வருது. சில பேர் அதை கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்பாங்க. சில பேர் பரவாயில்ல, நம்ம மேலே தப்பு இல்லை, இன்னொருத்தர் மேலே தான் தப்புன்னு இப்போ கடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த 7 சனி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, காதலில் ஏதாவது ஒரு தோல்வி வந்துன்னா அதையே நினச்சி அவங்க செய்யக்கூடிய வேலைகள், ஒரு வேலை பார்க்குறவங்க வேலை ஒழுங்காக போக மாட்டாங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. இதனால் பாதிப்புகள் வரும். அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு கடந்தால் ஒரு பிபி, சுகர் எல்லாருக்குமே இன்றைக்கி வர்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, இவங்க 7 சனியாக இருக்குது, சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மேஷராசிக்காரங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனைன்னா, எனக்கு உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குது, நான் நல்லா நடக்கிறேன், நல்லா ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உடல்நிலை பாதிப்புகள்ன்றது சொல்கிறது ஜிம்முக்கு போகிறதுனால வராமல் இருக்காது, யோகா பண்ணுறதுனால வராமல் இருக்காது. அது நேரம் சரியில்லாத போது அதனுடைய பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், ரெகுலராக இவங்க ரொட்டீனாக செக் பண்ணிக்கணும் உடல் பாதிப்பு இருக்கவங்க. 1. 2வது, இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக கிளியராக வச்சுருக்கோமா, ஒரு மெடிக்ளைமாக இருக்கட்டும், ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம எல்லாமே வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதேமாதிரி சின்ன விஷயங்கள் கூட, ஏதாவது ஒரு சின்னதாக அடிப்பட்டால் கூட ஒரு டாக்டரை பார்க்குறது நல்லது. இல்லை சுகர் ப்ராப்ளம்லாம் காலேஜில் எனக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கையில் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை அதேமாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்ப்பதற்கு என்னெல்லாம் வழி, ப்ரிகாஷனரி மெஷரை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை செய்ய மாட்டாங்க. அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் எந்த பிரச்சனை இல்லாமல் 7 சனியை கடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பது கண்டிப்பாக உண்டு.